தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் 22, 23ஆம் தேதிகளில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு பயணம். அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாமக எம்எல்ஏக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் கட்சியிலிருந்து தற்காலிக இடைநீக்கம். வழக்கறிஞர் கே. பாலுவையும் தற்காலிக இடைநீக்கம் செய்து ராமதாஸ் அறிவிப்பு. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு மறுப்பதாக குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆயிரக்கணக்கான பாமகவினர் ஆர்ப்பாட்டம். சமூக நீதிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் துளி அளவும் சம்பந்தமில்லை. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அவருக்கு மனமில்லை என அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். அரியலூர் மாவட்டத்தில் நடந்த பாஜக கூட்டத்தில் நயினாரை பார்த்து வருங்கால துணை முதல்வரை என அழைத்த பெண். பதறிப்போன நயினார் நாகேந்திரன் பெண்ணிடம் கையால் சைகை காண்பித்து இதுபோல பேச வேண்டாம் என அறிவுறுத்தல். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற வெள்ளைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்காக டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம். மராட்டிய மாநில சட்டப்பேரவையில் ஆன்லைன் ரம்மி விளையாடிய அமைச்சர். சமூக வலைதளங்களில் வீடியோ பரவல். அமைச்சர் பதவி விலக எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. கும்மிடிப்பூண்டியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. செல்போன் அழைப்புகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை. திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு ஆரப்பாக்கம் காவல் நிலையத்தில் தாவேக்கவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. அம்மன் கோவிலுக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டிடம் கட்ட தனியாருக்கு அனுமதி வழங்கியதாக புகார். திருவேற்காடு நகராட்சியை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். ஆடி கிருத்திகையை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் குவிந்த பக்தர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து சாமி தரிசனம். ஒட்டி திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள். அண்ணாமலையார் கோவிலில் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை ஒட்டி கூழ்வார்த்தல் விழா. சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். முக்கிய நிகழ்வான ஆடிப்பூர தேரோட்டம் 28ஆம் தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தகவல். திருப்பத்தூர் அருகே தாறுமாறாக ஓடிய காரில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சம்மரக்கட்டைகள் பறிமுதல்.
மற்றொரு கார் மீது மோதிவிட்டு தப்பி ஓடிய 5 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் பணத்திற்காக கிட்னிகள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம். கிட்னி விற்பனையால் பாதிக்கப்பட்ட நபரின் பரபரப்பு ஆடியோ வெளியானது. சென்னைக்காரங்கண்ணா அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு மட்டும்தான் வான்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் இங்கே பள்ளிப்பாளையத்துலேருந்து பஸ் ஏறி நேராக அங்கே பெரம்பலூர் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். அவங்க வர்றது தெரியாதுங்கண்ணா, போகிறது தெரியாது. அதாங்கண்ணா அவங்க அங்கே ஆஸ்பத்திரி நாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த அக்காவுக்கு நான் கொடுத்தேன். அந்த அக்கா மூலியமாக தான் நாங்கள் வரதட்சணை வழக்கில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆதாரங்கள் நிறைய உள்ளது. கைதான மதுரை காவலர் பூபாலன் பரபரப்பு தகவல். மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டு. மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணை. சேலத்தில் நாளை தாவேக்க கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம். பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. கோவை விமான நிலையத்தில் வாடிக்கையாளரிடம் வாக்குவாதம் செய்த கால் டாக்ஸி ஓட்டுநர். அநாகரிகமாக பேசிய வீடியோ வெளியான நிலையில் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 43,000 கன அடியாக அதிகரிப்பு. ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை. நடப்பாண்டில் 3வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. 16 கண் மதகுகள் வழியாக 8,000 கன அடி நீர் வெளியேற்றம். கண் மதகுகள் வழியாக 8,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். நத்தம் அருகே கருத்தலங்கம்பட்டி சத்திர கண்மாயில் விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. கட்லா, ரோகு, விரால், ஜிலேபி போன்ற மீன் வகைகளை பிடித்து ஆர்வத்துடன் கொண்டு சென்ற மக்கள். படுகர் இன மக்களின் வருடத்தின் முதல் பண்டிகையான தெய்வ பண்டிகை. தெய்வ பண்டிகையை முன்னிட்டு குலதெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜை. வீட்டிற்குள் புகுந்த பாம்பை வெறும் கைகளால் பிடித்த பாலிவுட் நடிகர் சோனு சூட். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.